தேவனுக்கு பிரியமான பரிசுத்த பிள்ளைகளே, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23 முதல் 33 முடிய நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த பகுதியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கடலின் மேல் நடந்து வருகிற சம்பவத்தை இந்த நாளில் நாம் பார்க்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கடலின் மேல் நடந்து வரும் பொழுது சீசர்கள் அவரை கண்டு பயப்படுகிறார்கள். பேதுரு, ஆண்டவரே நீரையானால் நானும் கடலில் நடந்து வர எனக்கு கட்டளையிடும் என்று சொல்லி பேதுரு கேட்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வா என்கிறார். பேதுரு இயேசுவை நோக்கி பார்த்தார், கடலின் மேல் நடந்தார். காற்று பலமாய் இருக்கிறதை காற்றை பார்த்தார், இயேசுவை பார்க்காமல் காற்றை பார்த்தார். காற்றை பார்த்த உடனே அவர் கடலுக்குள்ளாக அமிழ்ந்து போகின்றார். இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இயேசுவை நோக்கி பார்த்தால் நாம் சரியான பாதையிலே நடப்போம், ஆசீர்வாதமாய் நடப்போம், கடலிலே அமிழ்ந்து போக மாட்டோம். கர்த்தர் நம்முடனே கூட இருப்பார். இயேசுவை பார்க்கும் பொழுது காற்றை பார்த்தால், அதாவது உலகத்திலே இருக்கின்ற சூழ்நிலைகளை பார்த்தால் ஒரு மனிதன் அமிழ்ந்து விடுகிறதான காரியத்தை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்கிறோம். இயேசுவை நோக்கி பார்ப்போம், சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். இயேசுவை நோக்கி பார்ப்போம், வனாந்தரத்தை பார்க்க வேண்டாம். இயேசுவை நோக்கி பார்ப்போம், நம்முடைய குடும்பத்தின் இருக்கின்ற கவலைகளை நோக்கி பார்க்க வேண்டாம். இயேசுவை நோக்கி பார்ப்போம். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சூழ்நிலையை கண்டு அஞ்சாதீர்கள். அற்ப விசுவாசிகளாய் அல்ல, அற்புதமானவர்களாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். God bless you.